அறிஞர் அண்ணாவோட திராவிட நாடு அப்படிங்கிற பத்திரிகை வந்து வாசகர்களிடையே பெரிதும் வரவேற்பை வந்து ஏற்படுத்துது. இந்த பத்திரிகையோட தேவை வந்து பல மடங்கு அதிகரித்ததுனால அதை அச்சடிக்கிறதுக்கு ஒரு அச்சகம் வந்து தேவைப்பட்டது. அதற்கான அந்த பண தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் அண்ணாவால் எழுதப்பட்ட நாடகங்கள் வந்து சந்திரோதயம், ஓர் இரவு, வேலைக்காரி, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், நீதிதேவன் மயக்கம், காதல் ஜோதி, பாவையின் பயணம், குமாஸ்தாவின் பெண், கொலைகாரியின் குறிப்புகள் இதெல்லாம் அண்ணாவால் எழுதப்பட்ட படைப்புகள். ஸோ இந்த புரட்சிகரமான அண்ணாவோட இந்த புரட்சிகரமான படைப்புகளை கவனித்து வந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி வந்து அண்ணாவை ஜெர்மனியின் நாடக மேதை இப்சனோடு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. யாருன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி. பாரதிதாசன் அண்ணாதுரைக்கு அறிஞர் பட்டத்தை வந்து சுட்டுறாரு. அப்போ அண்ணாவுக்கு அறிஞர் பட்டம் வந்து யாரால் சூட்டப்பட்டது அப்படின்னா பாரதிதாசன் அவர்களால் சூட்டப்பட்டது. அதே மாதிரி அறிஞர் அண்ணாவை வந்து நீதி கட்சியின் மூளை அப்படின்னு வர்ணித்தவர் வந்து யாருன்னா டாக்டர் பி வரதராஜலு நாயுடு தான் நீதி கட்சியின் மூளை அப்படின்ட்டு அண்ணாவை சொல்லியிருப்பார்.